ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. என் ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் சாதாரண ஒரு தலைப்பை பற்றி இங்கே பேசக்கூடவில்லை. நம் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு உன்னதமான தருணத்தை பற்றி பேசப்போகின்றோம். தேடி வந்த அதிர்ஷ்டம் உன் வீட்டு வாசல் நின்று கொண்டிருக்கிறது. ஈசன் தருவதற்காக காத்திருக்கிறார் மகளே. எத்தனையோ நாட்களாக, எத்தனையோ வருடங்களாக நாம் அழுது புலம்பியிருப்போம். எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை, நான் என்ன பாவம் செய்தேன் என்று ஈசனிடம் உருகி போயிருப்போம். உங்கள் அத்தனை அழுகைக்கும் அத்தனை பிரார்த்தனைக்கும் விடை தரும் நாள் இந்த நாள்தான். ஆம், உங்கள் வீட்டு வாசலில் அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கின்றது. அதை தரப்போவது வேறு யாரும் அல்ல, அந்த கைலாய நாதன், நம் அப்பன் ஈசன். நாம் பல நேரங்களில் நினைக்கின்றோம், நாம் இவ்வளவு பூஜை செய்கின்றேனே, எனக்கு ஏன் இன்னும் நல்லது நடக்கவில்லை என்று. சிவபெருமானை நாம் போற்றி என்றும் பாடிக்கொண்டே இருக்கின்றோமே, சிவபெருமானின் அருள் என்பது ஒருபோது நமக்கு கிடைக்காதா என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றாய். நீ சிவபெருமானை போற்றி பாடுவது ஒரு நாளும் வீண் போகாது கண்மணி. ஈசன் எப்போதுமே கர்மாவின் அடிப்படையில்தான் நம்முடைய பலன்களை தருவார். உங்கள் கர்ம வினைகளை கழியும் வரை அவர் உங்களை சோதிப்பது போலத்தான் தோன்றும். ஆனால் அந்த சோதனையின் பின்னணியில் ஒரு மாபெரும் கருணை ஒளிந்திருக்கிறது. ஒரு தங்கத்தை எப்படி நெருப்பில் சுட்டு எடுத்தால் ஆபரணாகுமோ, அப்படிதான் நம்மை சோதனைகளால் புடம் போட்டு இப்போது நமக்கான அதிர்ஷ்டத்தை கையில் ஏந்தி உன் வீட்டு வாசல் நிற்கின்றார். அதிர்ஷ்டம் என்றால் என்னதானே என்று யோசிக்கின்றாய்? ஏதோ திடீரென லாட்டரி விழுவது போல அதிர்ஷ்டம் அல்ல. உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான சொத்து வந்து சேர்வது அதிர்ஷ்டம். நீண்ட நாள் நோய் நொடிகள் நீங்கி ஆரோக்கியம் பிறப்பது அதிர்ஷ்டம். குடும்பத்தில் நிம்மதியும், தடைப்பட்ட காரியங்கள் தடையின்றி நடப்பதும் அதிர்ஷ்டம். இதைத்தான் ஈசன் இப்போது உங்களுக்கு உன் வீட்டு வாசலுக்கு அனுப்பியிருக்கின்றார். நீங்கள் கதவை திறப்பதற்காக அவர் காத்து கொண்டிருக்கின்றார். வாசலில் நிற்கும் அதிர்ஷ்டத்தை வரவேற்பது எப்படி என்றுதானே உனக்கு குழப்பம்? சரி, அதிர்ஷ்டம் வாசலில் நிற்கிறது, ஈசன் தர காத்திருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக, நம்பிக்கையற்ற எண்ணங்களை எல்லாம் நீங்கள் தூக்கி எறியுங்கள். எனக்கெல்லாம் இது நடக்குமா என்ற சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். ஈசன் நினைத்துவிட்டால் அந்த மண் கூட பொன்னாக மாறும். சாதாரண ஒரு ஏழை கூட அரசனாவான். இரண்டாவது என்ன தெரியுமா? உங்கள் மனக்கதவை திறந்து பாருங்கள். கோபம், பொறாமை, பேராசை போன்ற எதிர்மறை எண்ணங்கள் இருக்கும் வீட்டில் ஈசனின் அருள் தங்கவே தங்காது. உங்கள் வீட்டை நீங்கள் எப்படி சுத்தமாக வைத்திருக்கின்றீர்களோ அது போலத்தான் உங்களுடைய மனதையும் சுத்தமாக வையுங்கள். வாசலில் நிற்கும் அதிர்ஷ்டம் லட்சுமி கடாட்சமாக உங்கள் வீட்டிற்குள் நுழையும். ஒரு கதையை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு ஏழை பக்தன் தினமும் சிவ சிவ என்று மந்திரம் சொல்லிக்கொண்டே இருப்பானாம். அவனுக்கு வறுமை தாங்க முடியவில்லை. ஒரு நாள் ஈசன் அவனுக்கு அருள் செய்ய நினைத்து ஒரு தங்க புதையலை அவன் நடந்து போகும் பாதையில் வைத்தாராம். ஆனால் அந்த பக்தன் அன்று வேடிக்கையாக, கண் தெரியாதவர்கள் எல்லாம் எப்படி நடப்பார்கள்? அப்படி நடந்து கண்களை மூடிக்கொண்டு நடந்து அந்த புதையலை தாண்டி கடந்து போய்விட்டானாம். நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஈசன் தரும் வாய்ப்புகளை, அதிர்ஷ்டங்களை அடையாளம் காணும் விழிப்புணர்வுக்கு நாம் எப்போதும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இப்போது உங்கள் வாசலில் நிற்பது ஈசன் அனுப்பிய அற்புதம். அன்பான குழந்தைகளே, இனி உங்கள் வாழ்வில் தோல்விகள் என்பதே இல்லை. இனி உனக்கு கண்ணீர் என்பதே இல்லை. நீங்கள் சிந்திய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றையும் ஈசன் கணக்கு வைத்திருக்கின்றார். அதற்கு பதிலாகத்தான் இப்போது ஆனந்த கண்ணீரை தரப்போகின்றார்.
துணிந்து நில்லுங்கள். நம்பிக்கையோடு கரம் கூப்புங்கள். ஓடி போய் உங்கள் வீட்டு வாசலை திறங்கள். அங்கே ஈசனின் பேரருளோடு அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கின்றது. உங்கள் இல்லமும் உள்ளமும் இனி ஒளிரப் போகிறது. ஈசனின் பரிபூர்ண அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கப் போகின்றது கண்மணி.